ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் பொட்டுக்கடலை பர்ஃபி செய்கிறதுக்கு 1 கப் பொட்டுக்கடலை இருந்தால் போதுங்க. ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான இந்த பொட்டுக்கடலை மிட்டாயை எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதிகமாக பொருட்களும் தேவைப்படாது. குறைவான பொருட்களில் இந்த பர்ஃபி ஸ்நாக் ரெசிபியை செஞ்சிடலாம். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். 1 கப் அளவு பொரிகடலை எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கங்க. பொரிகடலையில் ஈரப்பதம் இருந்தாலும் வறுக்கும்போது நல்லா மொறுமொறுப்பாயிரும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைச்ச பொட்டுக்கடலை மாவை ஜலனில் கொட்டி குருணைகள் இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு ட்ரே அல்லது தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கிட்டோம்னா பர்ஃபி ரெடியான உடனே ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடாயில் 3/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கணும். எந்த கப்பில் பொட்டுக்கடலை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவு நெய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கணும். இந்த பர்ஃபிக்கு நெய்யும் எண்ணெயும் கலந்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா நெய் மட்டும் வச்சு கூட இந்த பர்ஃபியை செய்யலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறணும். கடலை மாவை நெய்யில் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக மிட்டாய்க்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். பொட்டுக்கடலை அளந்த கப்லையே சர்க்கரையும் அளந்து எடுத்துக்கிட்டோம்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும். நான் 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்தா சரியாக வரும். பாகு பதம் செக் பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாதிரி சூடுபடுத்துகிறோம். பாகு பதம் செக் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை மிட்டாய் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை கரையிற அளவுக்கு சூடுபடுத்திக்கலாம். வாசனைக்காக 2 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுறணும். அடுத்ததாக பாகு பதம் செக் பண்ணணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி நுரைச்சி கொதி வந்ததுக்கு அப்புறமா 2 விரலில் எடுத்து இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா கம்பி மாதிரி வரும். இதுதான் கம்பி பதம். கம்பி பதம் செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையெடுக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கங்க. கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்ததுக்கு அப்புறமா நெய் தடவுன பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடணும். கரண்டியில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. எந்த அளவு உங்களுக்கு பொட்டுக்கடலை மிட்டாய் பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. நல்லா சமப்படுத்தினதுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். எந்த அளவு பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மீடியமான சைஸில் எல்லா பர்ஃபியையும் ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணுறேன். ஸ்வீட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பர்ஃபியை ரொம்ப பிடிக்கும். 1 கப் பொட்டுக்கடலைக்கு 3/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஒருவேளை இனிப்பு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1 கப் சர்க்கரை எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் எடுத்திருந்த பொட்டுக்கடலையில் 10-12 மிட்டாய் வந்துச்சு. ஈஸியான ஸ்நாக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். Thank you friends.